தலைமுடி பிரச்சனைக்கு தீர்வு கசகசாவை பாலில் ஊறவைத்து அரைத்து அத்துடன் பாசிப்பருப்பு மாவை கலந்து தேய்த்து வர முடி உதிர்தல் நின்றுவிடும். கற்றாழை சாறில் தேங்காய் எண்ணெய் கலந்து தேய்த்து வர முடி உதிராது. அடர்த்தியாக நன்றாக வளரும். தலையும் குளிர்ச்சியாக இருக்கும். சிறுநீர் பிரச்சனையை குணமாக்கும் சாத்துக்குடி. சாத்துக்குடியில் பொட்டாசியம் நிறைந்த பானம். இது சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை நச்சுத்தன்மையை போக்குகிறது. சிறுநீர் தொற்று பிரச்சனையை அவ்வப்போது சந்திப்பவர்கள் தினமும் 1 டம்ளர் சாத்துக்குடி ஜூஸை சேர்த்து வந்தால் சிறுநீர் தொற்று இல்லாமல் இருக்கும். சாத்துக்குடியில் உள்ள அமிலங்கள் குடல் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. சர்க்கரை நோய்க்கு வெந்தயம் எப்படி சரி செய்கிறது பார்க்கலாம். வெந்தயம் ஒரு அருமையான மருந்தாகும். பல ஆயுர்வேத மருத்துவத்தில் வெந்தயத்தின் பயன்பாடு முதன்மையானதாக கருதப்படுகிறது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் முதல் நாள் இரவு முழுவதும் மிதமான நீரில் ஊறவைத்த வெந்தயத்தை அடுத்த நாள் எடுத்து அரைத்து வடிகட்டி குடித்து வந்தால் இந்த நோயை கட்டுக்குள் கொண்டு வரலாம். நரை, திரை, மூப்பு, சாக்காடு போன்றவற்றை நீக்கி உடலை என்றும் நோயின்றி காக்கும் தன்மை கொண்டதுதான் கற்ப மூலிகை வெற்றிலை. வெற்றிலையில் 84.4% நீர்ச்சத்தும் 3.1% புரதச்சத்தும் 0.8% கொழுப்பு சத்தும் நிறைந்துள்ளது. இதில் கால்சியம், கெரோட்டின், தயமின், ரிபோஃப்ளேவின் மற்றும் வைட்டமின் சி உள்ளது. மலச்சிக்கலை சரி செய்கிறது. நன்கு பசி எடுக்கும் திறனை உண்டாக்குகிறது. வாய்ப்புண், வயிற்றுப்புண் நீக்குகிறது. ஃபேட்டி லிவர் பிரச்சனைக்கு இந்த கீரை போதும். தற்போது இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்தால் பலருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறது. இது உங்களுக்கு வராமல் இருக்க இந்த 3 கீரை வகைகளை நீங்கள் வாரத்திற்கு 1 முறை சாப்பிட்டாலே போதும். அது என்னென்ன கீரை? காசினி, கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி ஆகிய கீரை வகைகளில் இரும்பு சத்து, புரதம், டீடாக்சிங் ஏஜென்ட்டுகள் என பல சத்துக்கள் இருப்பதால் இது உங்கள் கல்லீரலை பாதுகாப்பாக வைப்பதாக டாக்டர்கள் கூறுகிறார்கள்.